அடுத்து ஆர்பி தர்மலிங்கம், பொதுச்செயலாளர், தமிழ்நாடு யாதவ மகாசபை. கடமையை செய், மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று கீதையை சொன்ன கண்ணனின் குல வழியிலே பிறந்த யாதவ குல சிங்கங்களே, யாதவன் இன்று நாம் யார் என்பதை காட்டிக் கொண்டிருக்கின்றோம். இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கேட்கின்ற அளவிற்கு நாம் இருக்கின்றோம். இதே நிகழ்ச்சியை நான் ஐயா அவர்கள் இல்லத்திலே இந்த அஞ்சல் தபால் தலை வெளியீட்டு விழாவிலே நாம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை டெல்லியிலே சந்தித்து அவரிடமிருந்து தபால் தலையை பெற்று இங்கிருக்கின்ற தலைவர்கள் சென்று ஒரு சில பேர் சென்று பெற்று அவரை நமது தாய் திருநாடான தமிழ் திருநாட்டிற்கு அழைத்து லட்சோப லட்சம் நம்முடைய யாதவ சிங்கங்களை நிறுத்தி அவருக்கு நன்றி சொல்லும் விழாவாக செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் சென்னையின் வெள்ளம் நம்மளை புரட்டி எடுத்ததனாலே அன்பு அண்ணன் பொன்னார் அவர்கள், பொன் ராதாகிருஷ்ணன் என்று நம்மிடையே வீட்டிருக்கின்ற அந்த அன்பு தலைவர் அண்ணன் அவர்கள் சென்னையிலே நான் டிவியிலே பார்த்தேன். அவர் அவ்வளவு சிரமப்பட்டு அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கின்ற காரணத்தால் அவரை சிரமப்படுத்தக் கூடாது என்றுதான் இந்த விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது சற்று குறைவான விழாவாகத்தான் நான் எண்ணுகின்றேன். நமது கூட்டம் அனைத்தும் வந்திருந்தால் தமிழகம் சம்பித்திருக்கும். அதே நிலையில் பாலகிருஷ்ணன் ஐயா கோ பாலகிருஷ்ணன், அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் இவர்கள் இருவரும் இணைந்த விழாதான். இருவரும் கிருஷ்ணர்கள். அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு அவருடைய தாயாருக்கும் நான் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் இந்த கிருஷ்ண பரம்பரைக்கு இந்த அவருடைய கைங்கரியத்தை செய்வார் என்று அன்றே நினைத்துத்தான் அவருக்கு ராதாகிருஷ்ணன் என்ற பெயரை சூட்டி இருக்கின்றார்கள். காரணம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. பகவான் கிருஷ்ணன் அவன் அன்றே எழுதி வைத்து விட்டான். அவராலே கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நமது சமுதாய முன்னோடிகள் அங்கே படங்களாக இருக்கின்றார்களே, சொற்களாக இருக்கின்றார்களே, எழுத்துக்களாக இருக்கின்றார்களே, அவர்களாலெல்லாம் அவர்கள் அலைந்து ஒரு கட்டத்திலே நிறுத்தி நின்றதை அன்பு சகோதரர்கள் எஸ் அமைப்பு மதுரையிலே இருக்கின்ற எனது அன்பு தம்பிகள் சரவணன், கபிலன், தம்பி வரதராஜன், மலேசிய பாண்டியன், அண்ணன் மலேசிய பாண்டியன் அவர்கள் மற்றுமுள்ள இளஞ்சிங்கங்கள் சரியான நேரத்திலே அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் காதிலே போட்டு அதனை ரவி என்றால் சூரியன், சங்கர் என்றால் சிவன், சூரியனும் சந்திரனும் இணைந்த அந்த பிரசாதத்தை நமக்கு கொடுத்த ரவி பிரசாத் ஜி அஞ்சல் தலையாக அவர் காலத்திலே நமக்கு கொடுக்கின்ற இந்த வாய்ப்பை நமது கண்ணன் நமக்கு கொடுத்து நீங்கள் எல்லாம் அதற்கு நன்றி பாராட்டுகின்ற விழாவாக எங்கே நமது யாதவ குலம் என்று கேட்டால் இங்கே தான் இருக்கின்றோம் என்ற அன்பும் அத்தனையும் தலைகளாக இங்கே நாம் அவர்களுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற விழாவாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். மேலும் உங்களுக்கு நான் ஒன்றை அவர்கள் முன்னாலே சொல்லிக் கொள்கின்றேன். ஒவ்வொரு மாவட்டத்திலும் நமது தமிழ்நாடு யாதவ மகா சபையின் சார்பிலே மிக முக்கியமான இடங்களிலே வீரன் அழகுமுத்து கோனுக்கு சிலை அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர் மூலமாக நிறுவப்படும். அந்த நிறுவப்படுகின்ற அந்த சிலைகள் அனைத்தும் பாரதிய ஜனதா பார்ட்டியின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் சிறப்பு மிக்க விழாவாக அவர் அழைத்து நன்றி தெரிவிக்க விழாவாக செய்வோம். நேரமில்லாத காரணத்தால் பேச எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி கூறி அடுத்த விழாவிலே நாம் வீரன் அழகுமுத்து சிலை திறப்பு விழாவாக அமைத்துக் கொடுப்போம் என்று தமிழ்நாடு ஆதரவு கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாவட்டம் தோறும் சிலை வைப்போம் என்று கூறிய தர்மலிங்கம் யாதவர்களுக்கு நன்றி. அடுத்து திரு பா